திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். தங்க கோவிலுக்கு குறி. பாகிஸ்தானின் ஏவுகணைகளை நம் இராணுவம் வீழ்த்தியது எப்படி? பின்னணியில் ஆகாஷ். கடந்த மாதம் 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை 4 நாட்கள் வரை நம் நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் மோதல் உச்சமடைந்தது. இந்த காலகட்டத்தில் பாகிஸ்தான் பஞ்சாபில் அமிர்தசரஸில் உள்ள தங்க கோவில் உட்பட பல முக்கிய இடங்களை குறிவைத்த ஏவுகணை ட்ரோன்கள் ஏவி தாக்க முயன்றது. ஆனால் அதனை நம் படை வீரர்கள் வெற்றிகரமாக முறியடித்தனர். பாகிஸ்தான் தாக்குதலில் இருந்த அமிர்தசரஸ் தங்க கோவில் உட்பட பிற நகரங்களை நம் படை வீரர்கள் எப்படி பாதுகாக்கின்றனர் என்பது பற்றி முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் நடந்த மாதம் 22ஆம் தேதி பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத அமைப்பில் தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் என்ற அமைப்பை சேர்ந்த பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தினர். இதில் 26 சுற்றுலா பயணிகள் பலியாயினர். இதற்கு நம் நாடு ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பதிலடி கொடுத்தது. பாகிஸ்தானில் உள்ள 9 பயங்கரவாதிகளின் முகாம்கள் அழிக்கப்பட்டன. பதிலுக்கு நம்மை தாக்க முயன்ற பாகிஸ்தானின் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டன. அத்தோடு நம் நாடு நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தானின் விமானப்படை தளங்கள் அழிக்கப்பட்டது. அதற்கு பிறகு பாகிஸ்தான் கெஞ்சியதால் சண்டையை நிறுத்துவதாக நம் நாடு அறிவித்தது. முன்னதாக கடந்த 7ஆம் தேதி நாடு ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மீது அதிரடி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 9 தீவிரவாதிகள் முகாம்கள் மற்றும் 3 விமானப்படை தளங்கள் அழிக்கப்பட்டன. இதையடுத்து பதிலுக்கு பாகிஸ்தான் மே 8, 9, 10 ஆகிய தேதிகளில் நம் நாட்டை குறிவைத்து தாக்குத முயன்றது. அதில் வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகள் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டன. இந்நிலையில்தான் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள தங்க கோவில் மற்றும் எல்லையையொட்டிய விமானத்தளம் மற்றும் பிற இடங்கள் பாகிஸ்தானின் தாக்குதலில் இருந்து படைவீரர்கள் எப்படி பாதுகாத்தனர் என்பது குறித்து பரபரப்பான தகவல் வெளியாகி உள்ளது. பஞ்சாப் மாநிலம் என்பது இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் அமைந்துள்ளது. இந்நிலையில் பஞ்சாப் பாகிஸ்தானின் தாக்குதல் இருந்து காப்பாற்றியது. ஆகாஷ் ஏவுகணை சிஸ்டம் மற்றும் L-70 ஏர் டிஃபென்ஸ் கன்ஸ் உள்ளிட்டவைதான். தங்கக்கோவில் குறிவைத்து தாக்க அனைத்து ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளும் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதன் மூலம் தங்கக்கோவிலில் ஒரு கீறலை கூட பாகிஸ்தானால் ஏற்படுத்த முடியவில்லை. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் நம் இராணுவம் துல்லியமாக தாக்குதல் நடத்தி வெற்றி கண்டுள்ளது. அது மட்டுமின்றி பாகிஸ்தானின் பதில் தாக்குதலையும் முன்கூட்டியே கவனித்து முறியடித்துள்ளது என்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.